ஸ்ரீ குருப்யோ நமஹா. மெய்யுணர்வு பெற்றிட அபிராமி அந்தாதியின் இந்த 60வது பாடலை நாம் பாட வேண்டும். பாலினும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்ச்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடமொரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே. இனி இதன் பொருளை பார்ப்போம். பாலினும் சொல் என்று சொல்கிறார் பட்டர். அன்னை அபிராமியின் எழில் உருவம் அனைத்தும் மென்மேலும் மென்மையானது. ஆகவே அன்னையின் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு சொல்லும் மென்மையிலும் மென்மையானது என்பதை பட்டர் பாலினும் சொல் இனியாய் என்கிறார். அன்னை அபிராமி தோற்றத்தாலும் உள்ளத்தாலும் அனைத்தாலும் மெல்லியவள். பனி மாமலர் பாதம் வைக்க அன்னையின் பாதம் குளிர்ச்சி பொருந்திய மலரினும் மெல்லியது என்று கூறுகிறார். அன்னையின் திருவடி பட்டர் மேல் பதிந்தது என்று உணர்ந்து கொள்ளலாம். இப்படி குளிர்ச்சி பொருந்திய மலரினும் மெல்லிய மலர் பாதத்தை என் சென்னியில் வைக்க நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என பட்டர் உருகுகிறார். கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும். பீடம் இதன் பொருள். பீடம் தெய்வீகமான இருக்கை. பட்டர் 4 வேதங்களை பீடம் என குறிப்பிடுகிறார். வேதங்கள் மீது இருந்து கொண்டு அம்பாளை பற்றி பாடுகின்றார். அம்பாளின் திருவடி மலர்களை தேவர்கள் யாவரும் போற்றி துதிக்கின்றனர். இப்படி சிறப்புகளை பெற்று திகழும் உன் திருவடியை வலியை என் தலைமேல் வைத்து அமர்ந்தது ஆச்சரியம், அதிசயத்திலும் அதிசயம் என வியக்கிறார் பட்டர். சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்கிறார். அதன் பொருள் பட்டர் தன் தலையை முடை நாய்த்தலை என கூறுகிறார். முடை என்பது துர்நாற்றம். பட்டர் தன் தலை நாற்றத்தை ஈடானது என அன்னையின் கருணையை நினைத்து கண்ணீர் விடுகிறார். தன் நாற்ற தலைமேல் அவள் தன் மெல்லிய பாதத்தை வைத்தாளேன்னு பட்டர் உருகுகிறார். பட்டர் கெட்ட நாற்றமுடைய அவர் நாய்த்தலைக்கு ஏப்ப உள்ள அடியேன் தலை மீதா உன் அடியை வைப்பது என்று அபிராமியிடம் கேட்கிறார். நாய்த்தலை என்று பட்டர் சொல்வது சதா சர்வகாலமும் அழியும் சுகங்களை நிரப்பி வைத்திருக்கும் புத்தி இருப்பதால் இப்படி கூறினார். அவர் தலை நாய்த்தலை இல்லை, நமக்கு வேண்டிதான் பட்டர் அம்பாளிடம் இதை விண்ணப்பிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.